பாபா திரைப்படம் ஆகஸ்ட் 7, 2002 அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல ஜெயங்கொண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு அங்க இருக்க அந்த ரீல் பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பெரம்பலூர்ல இருக்க சின்ன வளையம் முந்திரி காட்டுல போட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாரும் சேர்ந்து பெரம்பலூர்ல இருக்க சின்ன வளையம் முந்திரி காட்டுல அந்த ரீல் பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க வட மாவட்டங்கள்ல இந்த பாபா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பல பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளை தாண்டி அந்த திரைப்படம் எல்லா இடங்கள்லயுமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா பண்ருட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க தியேட்டர் ஓனர்களை மிரட்டி அந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் ஒரு பேட்டியில பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க கொடுக்குறீங்க, நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறது ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. இந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கு நாங்க கோடி கணக்குல செலவு பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் ஒரு ஸ்பீச்ல சொல்லிப்பாரு. சரி, இந்த பிரச்சனையை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம். அது வேற யாரும் கிடையாது, இந்த பாமக ராமதாஸ் தான் இந்த முழு பிரச்சனைக்குமே காரணம்.